ஜானகி இப்போ தாண்டா கரெக்டாக பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி இருக்காங்க பார்த்தீங்களாங்க. ஸோ இவங்கள ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கார்த்திக். ஜானகியை மட்டும் கிடையாது, கௌதமியும் தான் சேர்த்து காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி காயப்படுத்துறதுக்கு இப்போது இந்த ஜானகி இப்போது சரியான ஒரு பதிலடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாங்க. அப்படி என்னடா பதிலடி கொடுக்குறாங்க? ஸோ அதெல்லாம் தாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே காட்டியிருக்காங்க. ஸோ வாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கிட்டுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கௌதம் இருக்கார் பார்த்தீங்களாங்க. ஸோ இவரை பயங்கரமாக குத்தி குத்தி கிழிச்சிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் அந்த கார்த்திக். ஆனால் அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு ஜானகிக்காக இப்போது அந்த வீட்டிலே இருக்காருங்க. ஸோ இல்லைனா எப்பயோ கிளம்பி போயிருப்பாங்க. ஜானகிக்கு அந்த ஹார்ட் அட்டாக்குன்ற ஒரு விஷயம் இருந்ததுனால மட்டும்தான் ரொம்பவே அவரும் அமைதியாக போய்கிட்டு இருக்காரு இந்த கார்த்திக் பேசுகிறதுக்கெல்லாம். ஸோ அவரோட பேச்சுக்கு எல்லையே இல்லாமல் போயிடுச்சு அந்த கார்த்திக்கோட பேச்சுக்கு. அண்ட் இப்போது அவங்க பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்துருக்காங்க. யாருன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஜானகி. ஸோ கண்ணால் பார்த்தவங்கள கூட நான் நம்ப மாட்டேன், என் பொண்டாட்டி இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த கார்த்திக். ஸோ அதுக்கு ஜானகி சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவளை உன்னால் வெளியே அனுப்ப மனசு வரலனா தம்பி நீயும் கிளம்புடா, உனக்கும் இந்த வீட்டில் இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஜானகி சூப்பராக சொல்லிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதை கேட்ட உடனே கார்த்திக் மனசு செத்தே போச்சுன்னு சொல்லலாங்க. ஆனால் சூப்பரான சீனுன்னு சொல்லலாம். நான் இதை எதிர்ப்பு கூட பார்க்கல. ஏன்னா அவங்க பசங்களை வெளியே அனுப்புறதுக்கு அவங்களா எப்படிரா யோசிக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் பசங்கன்னு இருந்தவங்க இப்போது அந்த அஞ்சலிக்காக இந்த கார்த்திக் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பெத்த அம்மாவையை நம்பாமல் அவள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறதுனால நீயும் வெளியே போடா அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லிட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம ஜானகி. ஆனால் இந்த இதனால் பிரச்சனை அடுத்து பெருசாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு ஜானகி சொன்னது ரொம்ப சூப்பர். ஆனால் இதுக்கப்புறமா கார்த்திக் எப்படிலாம் மாற போகிறாருன்னு தெரில. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.